நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் நல்ல கையை தட்டி ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நாம். எதிர்ப்புகள் எத்தனை எழுந்தாலும், எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை நடத்துவார். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற சொல்லு. யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார், ஜெயத்தை நமக்கு தருவார். யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வார், ஜெயத்தை. கைகளை தட்டி ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரா. ஹல்லேலூயா ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே ஜெயமே ஜெயமே. ஹல்லேலூயா ரகபலஷ்யதரா. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நம. ஆமென். தாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளிலும் ஜெயிக்க வேண்டிய காரியத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வார்த்தை கொண்டு இடைபடும் அடியானை மறைத்து கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம், அதனுடைய 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். 3 வசனங்களிலே 3 வார்த்தைகள். 17 சொல்லப்படுகிறது தாவீது முறிய அடித்தான். 18 கடைசி சொல்லப்படுகிறது தாவீது விடுவித்தான். 19 கடைசி சொல்லப்படுகிறது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இந்த நாளிலே பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான், ஜெயித்து திருப்பிக்கொள். கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு முன்பாய் ஜெயத்தை கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் சத்தமாய் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். ஆவியானவர் இந்த நாளிலே வார்த்தைகளை தியானிக்க வைத்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்ட வார்த்தை இதுதான், இந்த ஜெப நாட்களிலே எவைகளை இழந்திருக்கிறோமோ, எவைகள் சத்துருக்களின் கையில் இருக்கிறதோ, எவைகளை நான் திரும்ப பெற வேண்டும் என்று காத்திருக்கிறேனோ எல்லாவற்றை கர்த்தர் என் கையில கொடுப்பார் என்று நிச்சயமுள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரா. ஆமென். இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி ஆமென். தாவீது எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல், கடந்த நாளில் என்னோட இடைப்பட்ட வார்த்தை இது, ஒன்றும் குறைபடாமல். ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தாவீது எல்லாவற்றையும் திருப்பும்படி தாவீது முன் செல்லவும்,
தாவீது முறியடிக்கவும், தாவீது விடுவிக்கவும் ஒன்று கூட குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்ப காரணம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின. இந்த வார்த்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். எனக்கென்று கர்த்தர் தந்தவைகள் என் கரத்தில் இருக்க வேண்டுமே அன்றி அது சத்ருவின் கரத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் கையில் நான் அனுபவிக்கும்படி, நான் வாழும்படி, என் வீட்டில் இருக்கும்படி, என் கூடாரம் அனுபவிக்கும்படி, என் தலைமுறைகள் அனுபவிக்கும்படி, என் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி தேவன் எனக்கு தந்தவைகளை நான் அனுபவிக்க வேண்டுமே அன்றி சத்ரு அதை கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்படி சத்ரு ஒருவேளை அதை கை வைத்திருப்பானால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே ஜெபிக்க துவங்குங்கள். இந்த நாள் செய்தி வேளையிலே கர்த்தர் அவைகளை உங்கள் கரத்திலே திருப்பி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இழந்தவைகளை திருப்பணும். இந்த இழந்ததை திருப்பணும்னா நம்ம போராடணும். ஏன் இங்கே தாவீது போய் யுத்தம் பண்ணி திருப்ப கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், பிடித்து கொண்டு போனது யாருன்னா அமலேக்கியன். அமலேக்குக்கு பிரச்சனை வந்தாலே தேவ பிள்ளைங்களை எதை தான் செய்ய வைக்கிறான்னா யுத்தத்தை தான் செய்ய வைக்கிறார். போராடி தான் மேற்கொள்ளணும். யாத்திராகமம் 17வது அதிகாரம் நமக்கு தெரியும், எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஒரு பெரிய செய்தி. ஆமென். கர்த்தர் ஆவியானவர் உணர்த்தின வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். அமலேக்கு எதிர்க்கிறான் என்றாலே, அமலேக்கு வழிமறிக்கிறான் என்றாலே, அமலேக்கு நம்முடைய நன்மைகளை பறிக்கிறான் என்றாலே ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார் என்றால், நீ போய் யுத்தம் பண்ணு. ஆமென். ஆண்டவரால் அந்த அமலேக்கியனை முறியடித்து சகலவற்றையும் திருப்பி கொண்டு வர முடியும். ஆனால் தாவீதை இருக்கிற இடத்துல நன்மை கொண்டு வர வைக்கவில்லை. தாவீதை போய் முறியடித்து கர்த்தர் திருப்பி கொண்டு வர வைக்கிறார். அப்படியான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சத்துரு என் நன்மையில கை வைக்கிறான் என்றால் நான் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார வல்லமைகளோடும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நன்றாக கவனிங்கள். கர்த்தர் நமக்கு தந்ததில் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. அது நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட நன்மைகளானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமானாலும் சரி. இன்னைக்கு அநேகர் சர்ச்சில் வரும்போது நல்லா சிரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வீட்டுக்கு போகும்போது கண்ணீராக தான் இருக்குது. இங்கே தாவீது வரும்போதே தெரியாது, வரும்போது சந்தோஷமாக தான் வரான். ஏன்னா வீட்டில் சந்தோஷம் இருக்குது, வீட்டில் மகிழ்ச்சி இருக்குது, வீட்டில் சமாதானம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்த பிறகு வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் அழுதார்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய சிச்சுவேஷன் இதுதான். வெளியில் பார்க்குறவங்களுக்கு அவங்க சிரிக்கிறது போல இருக்கும். வெளியில் வரும்போது இன்னும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னா பலன், ஏன்னா தேவ சமூகத்தில் எப்படி வந்தாலும் அவர் நம்மளை பலப்படுத்திட்டு தான் இருக்கிறார். ஆனால் வீட்டுக்கு போய் உள்ள என்றாகும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அழுகிறதை தவிர. ஆமே. அதனால சிலர் ஏங்கிறது என்னன்னா, சர்ச்சிலேயே இருந்துடலாமா, சிலர்லாம் காலையிலேயே புறப்பட்டு வந்துடுவாங்க. எனக்கு சர்ச்சில் வந்து இருந்தால் தான் ஆறுதல். சர்ச்சில் வந்து இருந்தால் என்ன கஷ்டத்தோடு உள்ளே வந்தாலும் என்னன்னு தெரியல, அந்த கஷ்டத்தை மறக்க பண்ணி அவர் சமூகத்தில் கழிகூற பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே கண்ணீர். ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த அழுகை? சத்ரு சிலதை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான். சத்ரு சிலதை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அனுபவிக்கிற அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம். சந்தோஷத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார், ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. சமாதானத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார், ஆனால் சமாதானத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆமென். சில சுதந்திரங்களை, நன்மைகளை வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார், ஆனால் நம்மளால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. வீட்டுக்கு போனோடனே அவைகள் சிறைபிடிக்கப்பட்டதை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக அழுகை. இந்த நேரத்தில் தான் தாவீது எதுக்கு ஏங்குகிறான் என்றால், அந்த சந்தோஷம், நஷ்டப்பட்ட சந்தோஷம், நஷ்டப்பட்ட சமாதானம், நஷ்டப்பட்ட நன்மைகளை நான் எப்படியாவது திருப்பணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்து அவன் புறப்பட்டான். அவன் முறியடித்தான், அவன் விடுவித்தான், சகலவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். நான் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இடைப்பட்டது இதுதான். இந்த ஜெப நாட்களிலே இழந்த அநேக காரியத்தை கர்த்தர் உங்களுக்காய் திருப்பி கொண்டு வர வைப்பாராக, திருப்பி கொண்டு வர வைப்பாராக. ஆமென்.
எவைகளை இழந்தீர்கள் என்பதை இப்ப கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. சில தனிப்பட்ட வாழ்க்கையில, விசேஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் இப்பொழுது வந்து சொல்ற ஜெப குறிப்பை இதுதான். ஆரம்பத்தில் அப்படி ஜெபிச்சிட்டு இருந்தேன், ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ள அவ்வளோ ஆராதிச்சிட்டு இருந்தேன், ஆண்டவருக்காய் வைராக்கியமாக இருந்து கொண்டிருந்தேன், பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுது இந்த அமலேக்கியன் வந்து இந்த நன்மையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகிறான் என்றால், தாவீது இருக்கும் பொழுதல்ல, தாவீது இல்லாத போது. ஆமென். சத்துரு அப்ப எதை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான்னா, எப்போ தாவீது இல்லாம போவான். யார் இந்த தாவீது? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் இந்த தாவீது? கர்த்தரை தேடுகிறவன். யார் இந்த தாவீது? கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், இந்த அனுபவங்கள் எப்பொழுது நம்மில் குறையுமோ அப்பொழுதுதான் நம்முடைய கூடாரத்தை சத்துரு சிறைபிடிப்பான். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இப்படிப்பட்ட அனுபவத்தில் என்னை தேவன் அழைத்த அழைப்புல, அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவன் தான் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்னை வைத்த ஸ்தானத்தில், தேவனை தேடுகிற அனுபவத்தில், ஆமென், நான் ஸ்டெடியா இருப்பேனா, ஆமை, எனக்கு முன்பாக சத்துரு வரவும் முடியாது. அப்படி ஒருவேளை அவன் சிறைபிடித்து போனாலும் என் கையை கொண்டு சகலவற்றை கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இல்லாத தருணத்தை தான் சத்துரு பார்ப்பார். ஆபிரகாமின் துறவு, ஆபிரகாம் வெட்டின துறவை பெலிஸ்தியன் எப்பொழுது மூடி போட்டார் தெரியுமா? ஆபிரகாம் இருக்கும் பொழுதல்ல, ஆபிரகாம் இல்லாமல் இருந்த போதே. ஹல்லேலூயா. பார்வோன் எப்பொழுது எகிப்தில் இஸ்ரவேலரை அடிமையாக்க துவங்கினான் தெரியுமா? யோசேப்பு இருந்த போதல்ல, யோசேப்பு இல்லாமல் போன போதே. எனவே தான் ஒரு தேவப்பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் தாவீதை போல கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பிரதானமானவர்கள், நீங்க விசேஷமானவர்கள். உங்க வாழ்க்கை, நீங்கள் அந்த தீபம், அந்த உங்களுடைய தீபம் அந்த குடும்பத்தில் எரிய 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 ஒன்று கேரண்டி, சத்துருவின் கூடாரத்தை நெருங்க முடியாது. அப்படி ஒருவேளை நெருங்கி வந்தாலும் நீ அவனை முறியடித்து மேற்கொள்வாய். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டில் ஸ்பெஷல் சொல்லுங்க. சொல்றீங்களா? ஆமென். நீங்க ஒரு ஸ்பெஷல். நீங்க இருக்கிறதுனால தான் சத்துரு கொஞ்சம் விளையாடி பார்க்கறான், ஆனா வீழ்த்த முடியல. விளையாடி பார்க்கறான், வீழ்த்த முடியல. காரணம், என்னை கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீ இல்லாத தருணத்தை, நீங்கள் இல்லாத தருணத்தை எப்பவுமே, அதனால தான் பாருங்க, குடும்பத்தில் சில நபர்களை ஆண்டவர் பிரதானமாய் வைத்திருப்பார். அவர்களுக்கு தான் அதிக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர்களை அதிகமாக ஜெபிக்க வைப்பார், உணர்த்துவார். மற்றவர்கள் எல்லாம் இந்த அனுபவத்தில் கொஞ்சம் பின்வாங்கி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை அல்லது ரெண்டு பேரை அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும், அவங்களுக்கு தான் நெருக்கங்கள் அதிகமாகும், அவங்களுக்கு தான் எல்லா பழி சொற்களும் அவங்க மேலே தான் வரும். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நடக்கிற தேவ பிள்ளைகளே, மனதார பிளஸ் பண்றேன். நீங்க ஸ்பெஷல் வெசல், நீங்க ஸ்பெஷலான பாத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. அதே நேரத்தில் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த தாவீது உயிரோடு இருக்கிறது நிச்சயமானால், எத்தனை அமலேக்கியன் என்ன பிடிச்சிட்டு போனால் திருப்பி கொண்டு வர இந்த தாவீதால முடியும், திருப்பி கொண்டு வர இந்த தாவீதால முடியும். உங்களால உங்க கூடாரத்தை திரும்ப கட்ட முடியும், உங்களால உங்க கூடாரத்தில் நஷ்டப்பட்டது திருப்ப முடியும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆமென். தாவீது இருக்கிறது நிச்சயம்னா, ஒரு நிச்சயம் கன்ஃபார்ம், கொண்டு போனதை திருப்ப கொண்டு வருவான். உங்க கூடாரத்தில் உங்கள் தீபம் இன்னைக்கும் எரிகிறது நிச்சயமானால், இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கிற நீ இன்னும் உயிரோடு இருப்பது உண்மையானா, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற நீங்கள் உயிரோடு இருப்பது உண்மையானா, சகலவற்றையும் திருப்ப வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தைகளை நன்றாக கவனிங்கள். ஆமென். தாவீது உயிரோடு இருக்கிறார். ஆமென். கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கள விஷயம் இல்லை. நான் என்ன இன்னைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தில் எல்லாவற்றையும் சத்துரு சிறைபிடித்து விட்டான். ஆனால் இன்னைக்கு என்ன கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் திருப்புவார் நிச்சயமானவங்க மாத்திரம் வலது கையை உயர்த்தி ஒரு விஷயம் அப்படியே ஜெபிங்க. இந்த கையை கொண்டு செய்வார், என்னை கொண்டு திருப்புவார். விழுந்த கூடாரத்தை என்னை கொண்டு கட்டுவார்.
விழுந்த என் காரியங்களை என்னை கொண்டு கத்த திரும்ப உயிர்ப்பிப்பார். என் கரத்தை கொண்டு கத்த செய்வார். என்ன அதுக்கு தான் உயிரோட வச்சிருக்கிறார். மோசே உன்னை அதுக்கு தான் உயிரோட வச்சிருக்கிறார். யோசுவாவை உன்னை அதுக்கு தான் உயிரோட வச்சிருக்கிறார். காலேபை உன்னை அதுக்கு தான் உயிரோட வச்சிருக்கிறார். ஆமென். தாவீதை உன்னை அதுக்கு தான் கத்த உயிரோட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இருந்தால் திரும்ப கொண்டு வருவான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு நம்பிக்கை என்ன தெரியுமா? சிறைபிடித்து போகப்பட்டது எப்படி போகப்பட்டுச்சுன்னு வேதம் சொல்லுகிறது. 30வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல். சிலது இழந்தது உண்மை, ஆனா அது இன்னும் வீழ்ந்து போகல. தாவீதின் கூடாரம் விழுந்தது உண்மை, ஆனால் அழிந்து போகல. இந்த காலை நேரத்தில் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் தாவீதை போல கூடாரத்தின் நடுவில் நெருக்கத்தை சந்தித்து கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற நல்வார்த்தை இதுதான். இழந்தது உண்மை, அழிந்து போகல. உன்னால திருப்ப முடியும். நீ தேவ சமூகத்தில் நிலைத்திரு. உன் கரத்தை கொண்டு கர்த்தர் அதை திருப்புவார். நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. என் கரத்தை கொண்டு ஆமென். எப்படி தாவீது முறியடித்து, எப்படி தாவீது விடுவித்து, எப்படி தாவீது திருப்பி கொண்டானோ அப்படியே நம்மை ஜெயிக்க வைத்து கர்த்தர் திருப்ப வைப்பார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயிப்போம் திருப்புவோம். ஆமென். ஜெயிப்போம் திருப்புவோம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஜெயிப்பேன் திருப்புவேன். இப்போ என்ன சவுண்டு வருது பாருங்களேன். நாம ஜெயிப்போன்னு சொன்னா நான் மட்டும்தான், எல்லாருமே ஜெயிப்போம். இன்றைக்கு இந்த சமூகத்தில் அவர் செட்டையின் மறைவுக்குள்ள வந்த எல்லாரையும் கர்த்தர் ஜெயமா நிறுத்துவாராக. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள் செய்திடுவா. நான் அறியாததும் எனக்கு அப்படியே சொல்லுங்க. ஆமா, எனக்குள்ளே ஹல்லேலூயா பெரியவரே நமக்குள்ளே. ஆமென். என் இயேசு பெரியவர். கொள்ளையடித்த சத்துருவை விட சகலவற்றையும் திருப்புகிற என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தாவீது ஜெயித்து திருப்புவதற்கு தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட 3-4 காரியங்களை நேரத்தை கருதி நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தைகள். முதலாவது, தாவீது சகலவற்றையும் ஜெயித்து திருப்புவதற்கு அவனிடத்தில் வெளிப்பட்ட காரியம், தன்னை திடப்படுத்தி தன் முகத்தை தேவனுக்கு நேராய் திரும்பினான். திடப்படுத்தி திரும்பினான். தெரிந்த வசனங்கள் தான். 30வது அதிகாரத்தின் 6வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்னா இழந்த இழப்பு அப்படிப்பட்ட இழப்பு. கொஞ்சம் கூட வச்சுட்டு போகல. சுட்டரிக்க வேண்டியவைகள் எல்லாம் சுட்டரிச்சுட்டு ஆமென் தன்னுடைய சுதந்திரங்கள் எல்லாத்தையுமே பறித்து விட்டான். தாவீது இருக்கும்போது அவன் யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டு போனாலாவது ஓகே. தாவீது இல்லாத தருணத்தை பார்த்து இந்த நேரத்தில் தாவீதுக்கு என்ன வேதனையோ அதே வேதனை தான் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும். தாவீதின் உடைமைகள் மாத்திரம் காக்கப்பட, எல்லாருடைய உடைமைகளும் எல்லாருடைய சுதந்திரங்களும் சத்துரு பறித்து விட்டான். எல்லாரும் அழுகிறது போலதான் தாவீதும் அழுகிறான். எல்லாருக்கும் இருக்கிற வேதனை தான் தாவீதுக்கும். ஆனால் இப்பொழுது தாவீதுக்கு இன்னும் வேதனை அதிகமாகிறது. காரணம் என்னவென்றால், கூட இருக்கிறவங்களாம் இப்ப தாவீதுக்கு விரோதமாய் கல்லெறியறதுக்கு கல் எடுத்துட்டு நிற்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்ப தாவீதுக்கு ஒண்ணு நடந்தே ஆகணும். என்ன நடக்கணும்னா, நான் இதை திருப்பியே ஆகணும்.
எனக்கு இந்த சந்தோஷம், இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகணும்னா, இந்த சமாதான இன்மையிலிருந்து எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும்னா, ஆமாம், இந்த வேதனையிலிருந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும்னா, வேற யாரும் இதை செய்ய முடியாது, நான் அதை செய்தாகணும். ஆமாம். இந்த வார்த்தையை சொல்லும் போதே அன்பான தேவ ஜனமே, அன்பான சகோதர சகோதரி, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும்தான் நெருக்கம் அதிகமாகுதுன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, உங்களால் மட்டும்தான் சகலவற்றையும் திருப்ப முடியும். ஆமாம். ஏன் வேற எல்லாருக்கும் கல் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா வேற யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால் மட்டும்தான் திருப்ப முடியும், உங்களால் மட்டும்தான் திருப்ப முடியும். அதே நேரத்தில் ஒரு வார்த்தை தைரியமாக சொல்கிறேன், திருப்பறதுக்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை அழைத்த அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு, உங்க மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். சாதாரண அபிஷேகத்தை வைக்கல, ராஜரீக அபிஷேகத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறார் தாவீது. ராஜரீக அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ராஜரீக அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். சோ இந்த தாவீதை இப்பொழுது மிகவும் நெருக்கப்பட்டான், எல்லாரையும் போல அழுதான், எல்லாரை விட அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய துன்பம் அதிகரித்தது. ஆனால் அந்த துன்பத்திலே அவன் நிற்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை, தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதுதான் ஒரு தேவப்பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம். திருப்பணும்னா நீ முதல்ல திடப்படணும். ஆமென். துக்கத்தோட, வேதனையோட, கலக்கத்தோட நாம் போய் யுத்தம் பண்ண முடியாது. ஒருத்தங்க முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி நான் யுத்தம் பண்ணணும்னா முதல்ல என்னுடைய இருதயம் பலப்படணும், என் இருதயம் திடப்படணும். சோர்வோட போய் என்னால் யுத்தம் பண்ண முடியாது, கலக்கத்தோட போய் என்னால் யுத்தம் பண்ண முடியாது, பலவீனத்தோட போய் என்னால் யுத்தம் பண்ண முடியாது. தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். இப்ப தாவீதுக்கு என்ன ஆசை? போய் திருப்பணும்னா பலன் இல்லைன்னா முடியாது. அதனால என்ன செய்கிறான் என்றால், தனக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லவில்லை, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அது எப்படிப்பா கர்த்தருக்குள்ள ஒன்று திடப்படுத்த முடியுதுன்னா, தாவீது சொல்லுவார், எனக்கு என் கர்த்தரை பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு உன் கர்த்தரை பத்தி என்ன தெரியும் கேட்டா, அவர் சொல்லுவார், 71 சங்கீதத்தில் சொல்றாரு, 20-21 வசனத்தில், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் சொல்லிட்டு 21 சொல்றார், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எத்தனை பேர் விசுவாசத்தோட என் கர்த்தர் இதை எனக்கு செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க. உன்னால திருப்ப முடியும். நீ எப்படி உன்னை திடப்படுத்திட்டு இருக்கிறேனா, தாவீது சொல்லுவாரு, என் கூட இருக்கிறவர் என்னை திரும்ப உயிர்ப்பிக்கிற தேவன், என்னை திரும்ப கட்டுகிற தேவன். எரேமியா 31:4 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? என் மேன்மையை திரும்ப உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, விழுந்து போன என் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தெய்வமாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் மாத்திரமல்ல, யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் தேவன் யார் தெரியுமா? பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை எனக்காய் திரும்ப கொடுக்க என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நாகும் 2:2 ஆண்டவர் யார் தெரியுமா? யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அப்படின்னா நான் ஒரே வார்த்தையில் சொல்றேன், எவ்வளவு சத்துரு என்னை சிறைபிடித்தாலும், எவ்வளவு சத்துரு என்னை தரமட்டமாக்கினாலும், அங்கிருந்து என்னை திரும்ப உயிர்ப்பிக்க என் தேவன் சர்வ வல்லவர்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே பாடுங்கள். எனக்குள்ளே ஓ என் இயேசு என்றும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமார் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் ஜீசஸ் ஜீசஸ் பெரிய பாடுங்கள். எனக்குள்ளே இருக்கிற எனக்குள்ளே என் தேவன் என்றும் பெரியவரே. எனக்குள்ளே ஆமே
அவர் பெரியவர். யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவது போல இந்த இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தரால இதை இன்னைக்கும் செய்ய முடியும் நம்புறவங்க மாத்திரம் பலத்த சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை அறிந்த தாவீது, இது முதல்ல நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சிச்சுன்னா கொள்ளையடிக்கப்பட்ட காரியத்தை என் கண்ணுக்கு முன்னாடி வைக்காம எனக்கு கர்த்தர் திருப்ப போறதை என் கண்ணுக்கு முன்னாடி வைப்பேன். ஆமென். ஆரம்பத்தில் ஏன் தாவீது அழுதேனா கொள்ளையடிக்கப்பட்டதை பார்க்கிறான். இப்போ தாவீதை ஏன் நீ திடப்படுறேன்னா நான் திரும்ப கொண்டு வரதை பார்க்கிறேன்றார். இன்னும் கொண்டு வரல, ஆனா என்ன நம்பிக்கைன்னா கொண்டு வந்துருவேன், கொண்டு வந்துருவேன். என்ன சொல்ற? என்ன நம்பிக்கையில சொல்றேன்? என் பலத்தில் அல்ல, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறைய. சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப பண்ணு, என்னை எழும்ப பண்ணு, ஆண்டவர் என்னோடு இருப்பார். சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், அவர் பலத்தால் என்னை எழும்ப பண்ணு, என்னை எழும்ப பண்ணு. ஆமென். தாவீதுக்கு கர்த்தரை குறித்த தெளிவான பிக்சர் இருக்குது. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் அதிக நேரத்தில் சத்ருவின் பலத்தை தான் பார்க்க துடிக்கிறோமே தவிர கர்த்தரின் பலத்தை ஆராய்றது அதனால தாவீதை பாருங்க, தேவ சமூகத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் உட்கார்ந்து கேட்கிறார். ஆண்டவர், நான் போலாமா? நான் திருப்பிக் கொள்வேனா? கேட்டுட்டு போகிற வழியில, ஆமென், அடுத்த பாயிண்ட் அதுதான். ஆனால் சொல்லுகிறேன், வழியில சில காரியங்கள் மாறுதலாக நடக்குது. கூட வந்தவங்க தெரியுது, ஸ்டாப் வர அந்த இடத்துல வந்து திரும்பவும் தாவீது உட்கார்ந்து, ஆண்டவரே இனி நான் போலாமா ஆண்டவரே? கேட்கல. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆண்டவர் மேல. என் கூட இத்தனை பேர் வரணும்னு அவசியம் கிடையாது. என்னை சொல்லி அனுப்புறது அவர்னா, என்னை நம்பி அனுப்புறது அவர்னா, என் கூட இருக்கிறது அவர்னா, நான் ஒரு ஆள் போதும். என் கையை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்புவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம். ஜீசஸ். இந்த அறிவு தேவ பிள்ளைகளுக்கு தேவை. நேற்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார் அவருடைய நாமத்தை குறித்து. ஆமென். இந்த அறிவு மாத்திரம் நமக்குள்ள இருக்குமானால் பார்வோனுக்கு முன்னாடி நான் டவுட்டா நிற்க மாட்டேன், கோலை பிடிச்சு தைரியமா நிற்பேன். ஹல்லேலூயா. திரும்ப அவன் எவ்வளவு இருதயத்தை கடினப்படுத்தினாலும் நான் திரும்ப திரும்ப போய் நிற்பேன். ஏன்னா அவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம சத்ருவின் பலத்தை ஆராயிரோம். சத்ரு என்ன கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிற அதை ஆராயிரோம். எதை கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு மறக்கிறோம் தெரியுமா? தேவன் பெரியவராக இருக்கிறத கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறது இல்லை. அழுதான் தாவீது, அழுதான். காரணம், அவனும் மனுஷன்தான். இழந்ததை பார்த்து அழுதான், கொள்ளையடிக்கப்பட்டதை பார்த்து அழுதான். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் முடிஞ்சிச்சு. அடுத்து அவனுடைய நம்பிக்கை, தன்னை திடப்படுத்துறான் கர்த்தருக்குள்ள. என்ன நம்பிக்கை? இழந்தது உண்மைதான், ஆனா என் கர்த்தர் எனக்கு திரும்ப அதை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுங்க, சத்ருவை எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என்னை எழும்ப பண்ணுவார் என் ஆண்டவர். தன்னை திடப்படுத்தி கொண்டு, அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது 8வது வசனத்தில், தாவீது கர்த்தரை நோக்கி திரும்பினான். தன்னை திடப்படுத்தி திரும்பினான். முதல்ல கர்த்தர் யாருங்கிறதை அறிந்து நான் என்னை திடப்படுத்தணும். என்னை திடப்படுத்தி நான் அடுத்து செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், இந்த காரியத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது தாவீது திடப்படுத்தின உடனே எழுப்பி போகவில்லை. அதான் கர்த்தர் செய்வார்ல. என் கர்த்தர் என்னை திரும்ப பெருக பண்ணுகிறவர், என்னை திரும்ப உயர்த்துகிறவர், என்னை கட்டுகிறவர், என் மகிமை திரும்பி வர பண்ணுகிறவர் சொல்லிட்டு திடப்படுத்தி தாவீது உடனே எழும்பி போகவில்லை. போகாமல் அவன் செய்கிற காரியம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி போதும். தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். திடப்படுத்தினவன் தேவனுக்கு முன்பாக தன் முகத்தை திருப்புகிறான். தேவனுக்கு முன்பாக தன் முகத்தை திருப்பி, அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். நான் அந்த தண்டை
பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது திடப்படுத்தினவன் அடுத்து என்ன செய்கிறான்? தேவனுக்கு முன்பாய் தன் முகத்தை திருப்புகிறான். ஏன் தேவனுக்கு முன்பாய் திருப்புகிறான் என்றால், தேவ சமூகத்தில் நான் இருந்து புறப்படாமல் என்ன பலன் எனக்கு இருந்தாலும், என்ன ஆள்பலம் எனக்கு கூட இருந்தாலும் என்னால் எதையும் திருப்பிக் கொள்ள முடியாது. அதை ஒரே வார்த்தையில் சொல்றேன், ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை, ஜெயம் இல்லாமல் எதையும் திருப்ப முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் ஜெபத்தோட சந்திக்கணும். அதற்கு நம்ம சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபத்தில் சந்திக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நாகும் 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். எனவே நீ என்ன செய்யணும்? அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிற உனக்கு முன்பாக வருகிறான். நீ செய்ய வேண்டியது பிரதானமானது, அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நான் இன்னைக்கு பேச வேண்டிய பாயிண்ட்ல 2 பாயிண்ட் அண்ணன் ஜெபமாவை நடத்திட்டாங்க. இப்போ நான் என்ன பேச போறேன்னு கீழேருந்தே புலம்பிட்டு தான் வந்தேன், என்ன பேச போறேன். ஏன்னா 2 பாயிண்ட் அப்படியே நான் என்னென்ன சொல்ல வந்தேனோ அதை அத்தனையும் சொல்லி ஆண்டவர் முடிச்சிட்டார். அதனால நான் புதுசாலாம் பேச போறது கிடையாது, அதே காரியத்தை திரும்ப சொல்ல போறேன். ஆமென். முதல்ல அரணை காத்துக்கொள். நீ திருப்பணும்னு விரும்புற, நம்பிக்கை இருக்கு, திடப்படுத்திட்ட. என்ன திடப்படுத்திட்ட? என் கர்த்தர் பெரியவர். ஆனா எழும்பி போயிடாத. நீ அடுத்து செய்ய வேண்டியது இந்த 4 காரியங்கள். அரணை காத்துக்கொண்டு, வழியை காவல் பண்ணி, அறையை நீ கட்டிட்டேனா உன் பலன் மிகவும் ஸ்திரமாயிரும். ஆமென். அதன் பிறகு உன் கூட 600 பேர் அல்ல, 400 பேர் அல்ல, 200 பேர் அல்ல. தாவீதே, நீ தனியா போனாலும் உன்னை சத்துரு அசைக்க முடியாது. காரணம், கர்த்தர் உன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஜீசஸ், ஹalleluya. எனவே பலத்தை ஸ்திரப்படுத்தணும். ஸ்திரப்படுத்த இங்க 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு, 1 அரணை காத்துக்கொள், 2 வழியை காவல் பண்ணு, 3 அறையை கட்டிக்கொள். இந்த 3ஐ நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அரணை காத்துக்கொள்வது? அரண் என்ன? நாகும் 1வது அதிகாரத்தின் 7வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது நமக்கு அரண் தெரியுமா? கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. அவர் அரணான கோட்டையா இருக்கிறார் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் என் ஆண்டவரை நம்புகிறேனோ அது எனக்கு அரணாய் மாறிட்டே இருக்கும். ஆமென். எரேமியா 17:7 இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன். அதாவது தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்? வெறும் நம்பிக்கை அல்ல, உறுதியான நம்பிக்கை. சொல்லுங்க, வெறும் நம்பிக்கை இல்ல, உறுதியான நம்பிக்கை. ஆமென். எப்படி கம்பி வச்சு கான்கிரீட் போடுறாங்களோ அந்த உறுதி எதுல இருக்கும்னா கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையில இருக்கு. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட டவுட் வரக்கூடாது. ஆமென். யோபுவின் வாழ்க்கையில சகலவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ள, யோபுவின் வாழ்க்கை முன்னிலைமை விட பின்னிலைமை இரட்டிப்பாய் கிடைக்கிறதற்கு யோபுவினிடத்தில் வெளிப்பட்ட ஒரு காரியம்தான் யோபு சொல்லுகிற வார்த்தை. யோபு 13வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். வாசிங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, ஏற்கனவே அவர் விட்டு கொடுத்த, சத்துருவின் கையில் விட்டு கொடுத்த காரியமே அவனால தாங்க முடியாத காரியம். ஆனாலும் இப்பொழுது அதன் நடுவிலும் நின்று கொண்டு யோபு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இதை தாண்டி இப்ப ஜீவனை வச்சிருக்கிறார்ல, இந்த ஜீவனை அவன் கையில விட்டு கொடுத்தாலும் எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை யாருக்கும் அசைக்க முடியாது.
ஆமென். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு அரணாய் மாறிக்கொண்டிருக்கும். எவ்வளவு தூரம் என் தேவனை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், எவ்வளவு தூரம் என் தேவன் மேல நம்பிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஒருவரும் உன்னை அசைக்க முடியாது. 3வது அதிகாரம் நீதிமொழிகள் 26 இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் நம்பிக்கையாய் இருந்து உன் காலை சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். என் நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். எவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்புகிறோமோ. ஆமென். அடிக்கடி எடுத்து சொல்ற ஒரு பகுதி 115வது சங்கீதம். அதுல நமக்கு எல்லாருக்குமே பிடித்த ஒரு வார்த்தை 12வது வசனம். என்ன வசனம்? காணாம சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துட்டீங்களா? சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பாக அங்கே சொல்லப்படு, இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாக என்ன சொல்லப்படுது தெரியுமா? 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். 9வது வசனம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. 10வது வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். 11வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு பலப்படுமானால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த அரணை பலப்படுத்தணும். அரணை பலப்படுத்த என்ன செய்யணும்? எனக்கு முன்னாடி நம்பிக்கை அற்ற சூழ்நிலை வர 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 கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை பெருகிட்டே இருக்கணும். ஆமென். ஆபிரகாம் சாராள் சரீரம் செத்ததாயிருந்தும், நேற்றுக்கு தானே தியானித்தோம், அதை எண்ணாதிருந்தான். நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் முன்னாடி சூழ்நிலைகள் நம்பிக்கையை அதிக நேரத்தில் வளர பண்ணாது, நம்பிக்கையை தளரதான் போடும். ஆமாம். ஏன் நம்ம ரொம்ப சில நேரத்தில் உடஞ்சி போகிறோன்னா நம்பிக்கை வளர்ந்ததுனால அல்ல, நம்பிக்கை தளர்றதுனால. சில பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது சில சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கை தளர பண்ணுகிறதாய் தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த தளர்வுகளின் நடுவிலும் ஒருவன் எவ்வளவு கர்த்தரை நம்புகிறானோ அவனுக்கு முன்பாய் ஜெயம் ஈஸியாய் வந்து கொண்டே இருக்கும். அரணை பலப்படுத்துங்க. கர்த்தர் மேலே இருக்கிற, நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை கண்ணை மூடி நம்புங்க. எப்படி நம்பணும்? ஒருக்கா கண்ணை மூடுங்க. நம்பிட்டீங்களா? இதே மாதிரி கண்ணை மூடி எல்லா காரியத்திலையும் சொன்ன உடனே கண்ணை மூடினீங்க பார்த்தீங்களா? அதான் இதை மாதிரி கண்ணை மூடி நம்புங்க. எந்த பாதையில் பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டாலும் கண்ணை மூடி நம்புங்க. அந்த பள்ளத்தாக்கில் உங்களுக்குன்னு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி நம்பிக்கை அரணை காத்து கொண்டார். 2வது வழி. ஆமென். வழியை என்ன பண்ணணுமா? காவல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒரு காரியத்திற்காக ஜெபித்தோம். எப்படி வழியை காவல் பண்ணுவது? அவருடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கணும். இங்க பாருங்க, தேவனை நோக்கி இருக்கிற தாவீது எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறானா? தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார். அதனால தான் உட்கார்ந்த தாவீது, ஆண்டவரே எனக்கு அதை திருப்பித்தாங்க, ஆண்டவரே திருப்பித்தாங்க, ஆண்டவரே திருப்பித்தாங்க, இப்படி கேட்கல. தாவீது கேட்குற ரிக்வெஸ்ட் என்ன? நான் போகலாமா, நான் திருப்புவேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ ஆலோசனை இல்லாமல் நான் எதை சந்தித்தாலும் என் வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்க முடியாது. அவருடைய ஆலோசனை என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் கூட கேட்டோமே, எரிகோவை ஈஸியா ஜெயிக்க முடித்தவர்களுக்கு ஏன் ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியல? எரிகோ பெரிதா ஆயி பட்டணம் பெரிதான்னு பார்த்தா எரிகோ தான் பெரிது. எரிகோவின் மதில் பெரிதா ஆயின் மதில் பெரிதான்னு பார்த்தா எரிகோ மதில் தான் பெரிது. எரிகோவில் இருக்கிற பலன் பெரிதா ஆயுடைய பலன் பெரிதான்னு பார்த்தா எரிகோ தான் பெரிது. ஆனால் எரிகோவை ஈஸியா ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்ச முறைமையை பார்த்து அவங்க எதுவுமே யுத்தமே பண்ணல. சும்மா 6 நாள் பேசாம நடந்துட்டு 7வது நாள் 7 முறை நடந்தாங்க. ஓன்னு ஆர்ப்பரிச்சாங்க. முன்னாடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா விழுது. இவ்வளோ எளிதா ஜெயித்தவர்கள் அடுத்த அதிகாரத்தில் ஒரு சின்ன பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போக காரணம் ஒரே வார்த்தை, எரிகோக்காக ஆலோசனை கேட்டார்கள், ஆய்க்காக ஆலோசனை கேட்கல.
நாம பல நேரத்தில் ஆலோசனை கேட்போம். எதுக்கு கேட்போம்னா பெரிய காரியத்துக்கு கேட்போம். ரொம்ப நெருக்கம் அதிகமாகும் போது ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதை தாண்டறதுக்கு நான் என்ன, இது கேட்போம். ஆனா சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது இதுல நம்ம மிஸ் பண்றோம். ஒரு தேவ பிள்ளை நல்ல பொருள், ஆலோசனை இல்லாமல் நான் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அங்க என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபெயிலியரை தான் சந்திப்பேன். ஆமென். தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் ஆபிரகாம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறது வரை அவனுடைய வேலை எல்லாமே சூப்பராக நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல வந்ததும் சாராளுடைய ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் வழி மாறுகிறார். அதனால காரியம் நடந்தது போல இருந்தது உண்மைதான், ஆனால் அந்த நன்மை நிரந்தரமாக இருக்கவில்லை. அந்த நன்மை நிரந்தரமாக இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டத்தை உருவாக்குறதா இது மாறிவிட்டது. தேவ ஆலோசனை இல்லாமல் நான் எதை செய்தாலும், எதை பார்த்தாலும், எதை பேசினாலும் அது எனக்கு தீமையாக மாறிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபத்திலே உங்க முகம் இப்படி தான் இருந்துச்சு, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்பதான் நினைச்சேன் செய்தியில் பேசும்போதும் இப்படி தான் இது இருக்குமோனா அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆலோசனை அது பாஸ்டர் நீங்களே எடுத்துடுங்க. ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை என்பது என்னை அடிப்பதற்கல்ல, என்னை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆமென். பிள்ளைங்க கீழ்ப்படியலைன்னா உடனே நம்ம பெரிய ஆள் மாதிரி சொல்லுவோம், பெரியவங்க ஆலோசனை தட்டாதடா. ஆண்டவர் கேட்குறா, நீ முதல்ல ஏன் ஆலோசனை கேளுன்றார். நீ ஏன் ஆலோசனை தட்டாத, ஆலோசனை தேவனுடைய வழிக்கு. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 37வது சங்கீதத்தினுடைய 5, 6, 9, 10 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 6வது வசனம், நீ வழிய நீயா நியமிச்சுட்டு ஆண்டவரை என்னை இப்படி நடத்துங்கன்னு சொல்லாத, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. தாவீது அதான் செய்யற, ஆண்டவரை நான் போலாமா, நான் போனா திருப்பிக் கொள்வேனா. இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தவனுக்கு எதை செய்கிறார் என்றால் 6வது வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். 9வது வசனத்தை வாசிங்கள். அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 10வது வசனம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்போது அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த காலையில் இந்த வசனம் என்னை ரொம்ப பலப்படுத்தினது. வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்துட்டு அவன் விசாரிக்கிறான், போலாமா. இப்பொழுது கர்த்தர் நீதியை விளம்புகிறார், நியாயத்தை விளம்புகிறார். போலாமா போகக்கூடாதாங்கிறத சொல்றார். அதன்படி கீழ்ப்படிந்து காத்திருந்தவனுக்கு வேதம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தான், உனக்கு முன்னாடி துன்மார்க்கன் இல்லாமல் போவான், நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். எங்க ஆலோசனை இல்லாமல் போவேனானால் காலம் தாமதமாகும், ஆலோசனையோட போவேனானால் காலம் சீக்கிரமாய் முடியும். தாவீது சீக்கிரமா போய் எவ்வளவு சத்துரு பறித்து கொண்டானோ அதை அத்தனையும் தாவீது எளிதாய் போய் சீக்கிரமா போய் திருப்பிட்டு வந்தான். இதுக்கு ரீசன் என்னன்னா, ஆலோசனை எப்படி நடந்ததுனால. தேவ ஆலோசனை என்னை நேர்வழியாய் நடத்தும், தேவ ஆலோசனை என்னை பாதியில முடங்க பண்ணாது. தேவ ஆலோசனை என்னை எதற்கென்று நடத்துகிறதோ அதை நிறைவேற்றி என் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமென். அவர் அனுப்பின வார்த்தையை ஒன்றும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் தாம் அனுப்பினது நிறைவேற்றும்படி அவர் விரும்பினதை செய்யுமானால், அவர் ஆலோசனையின்படி நான் நடப்பேனே ஆனால் என்னை அது வெறுமையாய் விடாது என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாம் விரும்பினதை நிறைவேற்றும். இஸ்ரவேலர்கள் அநேகர் மடிந்து போக காரணமே அவர்கள் ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. 106வது சங்கீதத்தின் 13வது வசனம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் விழுந்து போக காரணம் என்ன வாசிங்கள். ஆனாலும் சீக்கிரமாய் மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல்
வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை. தேவ பிள்ளைங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம மனுஷர்கள்ட்ட எத்தனை பேர்ட்ட ஆலோசிக்கிறோம்? பல நேரத்தில் நாம் செய்ய தவறுகிறதுல ஒண்ணுதான், சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்முடைய விருப்பத்தை எல்லாத்தையும் அவர் நிறைவேற்ற மாட்டார் நமக்கு நல்லாவே இல்லை. அதனால எது ஆண்டவருக்கு பிரியமோ அதை மட்டும் ஆலோசனையாக கேட்போம், எது நமக்கு பிரியமோ அதை கேட்கவே. உங்கள் பற்கள் தெரிகிறதை பார்க்கும்போது அதுதான் உண்மை. தாவீதை பாருங்க, இருந்து கேட்கிறான், ஆண்டவரே பறிக்கப்பட்டது அவனுடைய பொருட்கள் தான், இவன் தீமை செஞ்சதுனால பறிக்கல, அவன் இல்லாத தருணத்தை பார்த்து தான் பறித்தான். அப்ப எடுத்து நம்பிக்கையில புறப்பட்டிருக்கலாம், ஆனா போகல. அபிஷேகம் உடையவன், தேவனை அறிந்தவன், தன் இஷ்டம் போல நடக்க மாட்டான், தேவ சித்தப்படிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டே இருப்பான். ஆமென். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆமென். ஆலோசனையின் வழியை காவல் பண்ணும், ஆலோசனையின் வழியை சரியாய் நடத்தும். ஆலோசனை என் வழியை சரியாக எனக்கு காண்பித்தரலாம். ஒரு கூகுளுக்கு ஆலோசனையே நம்ம பார்த்து போகிறோமே, கூகுள் மேப் ஆலோசனையே நம்ம பார்த்து சரியாக போகும்போது அவர் ஆலோசனை தந்தா. கூகுள் மேப் சில நேரத்தில் குழியில் கொண்டு விடும், ஆனால் அவர் கொண்டு போகிறது குழியில் போட மாட்டார், நம்மளை சரியாய் கொண்டு போய் திருப்ப வைப்பார்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வழியை காவல் பண்ணு. மூன்றாவது, உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள். ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது, ப்ரிப்பேர் யுவர் டிஃபென்ஸ். உன் பாதுகாப்பை பலப்படுத்து. எப்படி பலப்படுத்துறது? அதுதான் ஜெபம். எந்த ஒரு காரியத்தை சந்திப்பதற்கு முன்பாக ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லாத வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி பேசிட்டு இருக்கிறாங்க, ஜெபிக்கவே தேவையில்லைன்னு. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து தரவில்லை. அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவருடைய ஊழியத்தின் துவக்கம் முதல் அவருடைய ஊழியத்தின் முடிவு வரை பார்த்தீர்களானால், எந்த காரியத்தை சந்திப்பதற்கு முன்பாகவும் சரி, சந்தித்த பிறகும் சரி, அவர் ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்துட்டே இருந்தார். அவர் ஜெபத்தில் உறுதியாக தரித்து கொண்டிருந்தார். ஜெபித்து சந்திக்கிறவன் தோல்வி அடைய மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிங்க, நீங்க தோக்க மாட்டீங்க. ஆமென். அப்ப ஏன் இதுவரை தோத்தோம்? நீங்க தான் சொல்றீங்க. செபிக்கிறவன் தோற்க மாட்டான். செபிக்கிறவன் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இருக்காது. செபித்து முன்னேறுகிறவன் முன்பாக பாதை ஜெயமாய் தான் மாறிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஜெபிக்கணுமோ அதை ஜெபிங்க. ஆமென். ஜெபிக்கிறோம், இந்த ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க, இவங்க லைஃப்ல போராடுகிற போராட்டம் என்பது எளிதாய் மேற்கொள்ளலாம். எங்க எப்படி தாவீதுக்கு இப்பொழுது உடைமைகள் சுதந்திரங்கள் சத்துரு பறித்து கொண்டு போறானோ, அதே போலதான் யாக்கோபுக்கு ஒரு சூழ்நிலை வருது. ஏசா வருகிறார் என்று தெரிந்ததும் இப்பொழுது சத்துரு பறிச்சுட்டு போகல, ஆனா யாக்கோபை அனுப்பி விடுகிறார். எங்க அனுப்புறாரு? நீங்க போய் ஏசா கிட்ட சரண்டர் ஆயிருங்க. இப்போ தாவீதுக்கும் திருப்பணும், யாக்கோபுக்கும் அதை எப்படியாவது திருப்பணும். தாவீது ஜெபித்த ஜெபம் கொஞ்ச நேரம், ஆனா யாக்கோபு ரொம்ப போராடினார். ஏன் யாக்கோபு போராடினாரு? தாவீது ஈஸியா ஜெபிச்சிட்டார்னா, யாக்கோபுக்கு இதுவரை அந்த பழக்கமே இல்லை. தாவீதுக்கு எதுனாலுமே இதுதான் பழக்கம். அதனாலதான் சத்துரு பறித்துட்டு போனதும் எங்க அந்த அருவாள் அப்படின்னு கேட்காம எங்க அந்த ஏபோத்துன்னு கேட்கிறாரு. ஆமாம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் எங்க அந்த, சிலர்லாம் சொல்றான் உள்ள வச்சிருக்கிறேன், இல்லை நான் மட்டும் வெள்ளை போடாம இருந்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய சுயரூபம்
பிரச்சனைன்னு வந்தா நான் தேட வேண்டியது தேவ சமூகமா இருக்குமானால் எனக்கு முன்பாய் காரியங்கள் எளிதாய் மாறிக்கொண்டிருக்கும். எனக்கு முன்பாய் சத்துரு ஒன்றுமில்லாமல் போவான். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஜெப வாழ்க்கை இல்லைன்னா நான் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். ஜெப வாழ்க்கை நிலைத்திருக்குமானால் நான் அதிகம் போராட கர்த்தர் விட மாட்டார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு அவர் மறு உத்தரவாரலே, எனக்கு வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நமக்கு ஏதாவது நெருக்கம் வந்தாதான் ஜெபமே இல்ல, நெருக்கம் வந்தாதான் ஃபாஸ்டிங் பிரேயர் நமக்கு ஞாபகம் வரும். நெருக்கம் வந்தாதான் ஃபாஸ்டிங் போடணும்னு எண்ணமே. தாவீதுக்கு நெருக்கத்திலும் ஏபோத்து தேவை, பெருக்கத்திலும் ஏபோத்து தேவை, விசாலத்திலும் ஏபோத்து தேவை, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலும் ஏபோத்து தேவை. இப்படி பிரசனத்தில் இருக்கிறவன ரொம்ப நேரம் அளவிட மாட்டார், ரொம்ப நேரம் ஏங்க விட மாட்டார், ரொம்ப நேரம் துடிக்க விட மாட்டார். ஜெபிக்கிறவனை ஜெயிக்க வைத்துக் கொண்டிருப்பார் என் ஆண்டவர். ஆமென். யாக்கோபு போராடுறான், ராத்திரி முழுவதும் போராடுறான். தாவீது அவ்வளவு போராட தேவையில்லை. யாக்கோபுக்காக எழுதப்பட்ட வசனங்கள் குறையாம 5-10 வசனங்கள் இருக்கு ஜெபத்தை குறித்து. ஆனா தாவீது ஒரே ஒரு வசனத்துல ஜெபத்தை முடிச்சிட்டாரு. தாவீதுக்கு இந்த ஜெபம் எளிதாய் முடிந்து யுத்தம் எளிதாய் முடிய காரணம் தாவீது அந்த பழக்கத்தை உடையவனாயிருந்தார். யாக்கோபு அதுக்கு பிற்பாடு அப்படி அல்ல. எப்பொழுது அந்த உறவை பலப்படுத்தி கொண்டார், அதன் பிறகு எப்போல்லாம் அவன் தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தர் உடனே பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். அவன் பாதை ஈஸியாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்பான தேவஜனமே, வாழ்க்கையில நீங்க எதை பலப்படுத்துறீங்களோ இல்லையோ, ஜெபத்தை பலப்படுத்துங்கள். அது உங்கள் பலனை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் திருப்ப வேண்டியதை திருப்பி கொண்டிருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க, அப்பா எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா, ஜெப வாழ்க்கை என்னில பெருக பண்ணுங்கப்பா, ஜெப வாழ்க்கை என்னில பெருக பண்ணுங்க ஆண்டவரே கேட்க விரும்புறாங்க. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி இப்பொழுது அதை கேளுங்க பார்க்கலாம். என் மேல் அந்த ஜெப ஆவியை ஊற்றுவீராக, எனக்குள்ள அந்த ஜெப வாழ்க்கையை தருவீராக, இழந்திருக்கிற இந்த அனுபவம் திரும்ப பெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை. ஓ ஹalleluya. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தினமும் இந்த ஜெப வாழ்க்கை என்னிலே அனுதினம் சரியா இருக்குமானால் நெருக்கத்தில் நான் ரொம்ப போராட ஆண்டவர் விட மாட்டார், போராட விட மாட்டாருங்க. நீங்க முழங்கால் போட்டாலே போதும், உங்க கையில எதை கொண்டு வரணும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இல்லைன்னா ஒரு காரியத்தை பாரமா சொல்றேன், போராட வேண்டியது இருக்கும், ராத்திரி பகல்னு உட்கார வேண்டியது இருக்கும். ஆமே. நெருக்கத்தில் மாத்திரம் நான் தேவ சமூகத்தில் தேடுகிறேன் என்றால் நான் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். ஆமே. யாக்கோபு ஏன் இவ்வளவு ராத்திரி முழுவதும் போராடுறான்? ஆரம்பத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதுக்கு விரும்பப்படல, அவர் போறதுக்கு தான் என்ன விடுன்றார், என்ன விடுன்றார். ஆனா யாக்கோபு விடல, பிடிக்கிறார். ஏன் என்ன யாக்கோபு பிரியமானவன் தானே, ஆனா ஏன் ஆண்டவர் விட்டுட்டு போகிறது துடிக்கிறார்னா, இதுவரை நீ தேடல என்ன, நெருக்கம் வரும்போது மட்டும் ஜெபம், மற்ற நேரத்தில் நான் யாரோ. தாவீது அப்படி கிடையாது. தாவீது எப்பொழுதும் ஏபோத்தை தேடுகிறவன், தாவீது உடன்படிக்கை பற்றிய நாடுகிறவன், பிரசனத்தை நாடுகிறவன். சமூகத்தில் நீ இருக்கிறது உண்மையானால், ஏங்க நீங்க டெய்லி ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்களானால் உன் கூடாரத்தை ஈஸியா சத்துரு தொட முடியாது, உன் கூடாரத்தை வீழ்த்த முடியாது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹalleluya. அதனாலதான் சாத்தான் முதல்ல கை வைக்கிறதே ஜெப வாழ்க்கை தான் கை வைப்பான். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவன் ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டானா, இவங்க ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கனா. ஹalleluya. உங்க கூட இருக்கிறவங்க, ஹalleluya. அதான் இன்னைக்கு தியானிக்க வைத்த வார்த்தை. சத்துருவுக்கு தாவீதுடைய மனைவிகளை பிடிச்சிட்டு போக முடிஞ்சிச்சு, தாவீதுடைய குமாரர்களை பிடிச்சிட்டு போக முடிஞ்சிச்சு, குமாரத்திகளை பிடிச்சிட்டு போக முடிஞ்சிச்சு, உடைமைகளை பிடிச்சிட்டு போக முடிஞ்சிச்சு. ஆனா ஏபோத்தை பிடிக்க முடியல. ஏன்னா ஏபோத்தை கூடாரத்துக்குள்ள வைக்க மாட்டான், தனக்குள்ள வச்சிருக்கிறா, தன்னோடு கூட வைத்திருக்கிறா. உடன்படிக்கை இந்த ஜெப வாழ்க்கை என்னிலே இருக்குமானால் வேற எது போனாலும் ஜெப வாழ்க்கை இருக்க நான் திருப்பிடுவேன். ஜெப வாழ்க்கை இல்லைன்னா எது என் கூட இருந்தாலும் ஒன்றும் திருப்ப முடியாது. ஜெப வாழ்க்கை. ஆமென். தாவீதுக்கு ஏபோத்தை தொட முடியல சத்துருக்கு. அமேலேக்கியனுக்கு எது தெரியலன்னா அவனுக்குள்ள உடமை தெரிஞ்சிச்சு, குமாரர்கள் தெரிஞ்சாங்க, குமாரத்திகள் தெரிஞ்சாங்க, மனைவி தெரிஞ்சாங்க. ஆனா தாவீது கிட்ட ஏபோத்து இருக்கிறத பார்க்கல.
ஜெப அனுபவம் உங்க லைஃப்ல இருக்கிறத மட்டும் சத்துருக்கு தெரிஞ்சா போதும், அவன் நடுங்குவான், அவன் கோட்டை நடுங்கு. கேட்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஜெபாவி என்னில் ஊற்று தேவா, ஜெப சிந்தை உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள ஓ முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத ரிபல சகரபல ஹந்தலகரம் ரேப்ரபல ஷியாலதரே லேப்ரமஹந்தலரே. ஜெபாவி என்னில் ஊற்று, ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் இதற்கு ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கும்படி ஏவப்படுறேன். இந்த ஜெப வாழ்க்கை திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதாக. முதல்ல நீ அதை திருப்புன்னு ஆண்டவர் இந்த காலையில் பேசுறார். நீங்கள் அதை திருப்புங்க. உன்னுடையதை அவர் திருப்புவார். உன் கையை கொண்டு திருப்புவார். உன் ஜெப வாழ்க்கையை நீ திருப்பு. இந்த ஏபத்தை திரும்ப லைஃப்ல கொண்டு வா. அந்த பிரசனத்துக்குள்ள நீ திரும்ப வா. தினமும் ஜெபிக்கிற அந்த அனுபவம் உனக்குள் உண்டாவதாக. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டாவதாக. ராக்காலங்களில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் உண்டாவதாக. ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ரிபலபோ ஷந்தரலரா லிக்கரபலபலபலபலபலபலபோ ஷபலபல. ஜெபாவி 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 ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். மறுபடியும் மறுபடியும் அந்த பிரசன்னத்தின் அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் உண்டாவதாக, 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 உண்டாவதாக. glory glory glory. ஜெபிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம், எந்த சூழ்நிலை ஜெபிக்கிற அனுபவம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உறவை துண்டிக்க கூடாது. இந்த உறவு பலப்படணும். இயேசுவோடு உள்ள அனுபவம் பலனடைவதாக. ராகாபாலா ஹந்தாலகா ரபாலா ரிகாபாலா போஷாரபாலா பரபாலா லிபரபாலா போஷியாதரா. ஜெபிக்கும் போது வருகிற தூக்க மயக்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. ஜெபிக்கும் போது வருகிற உடல் சோர்வுகள் வெளியேறுவதாக. ஜெபிக்கும் போது வருகிற களைப்புகள் வெளியேறுவதாக. லோராபாலா போஷாகதரபாலா ரிகாபாலா கதா ரிபாலா போஷாதரபாலா பரபாலா. பிரசனம் பிரசனம் நிரப்பட்டப்பா, நிரப்பட்டப்பா. ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபிங்க, ஜெபிங்க. நல்லா இருக்கும் போதும் ஜெபிங்க. எந்த நெருக்கத்திலும் நீங்க நல்லா இருக்கும் போது ஜெபிப்பீங்கன்னா நெருக்கத்தில் ரொம்ப கதறெல்லாம் விட மாட்டாருங்க, கதறெல்லாம் விட மாட்டாருங்க. ஆமென். 3 வருஷம் மறைந்திருந்த எலியா என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? வெறும் அப்பத்து இறைச்சியை மட்டும் சாப்பிட்டுருப்பாரா? உட்கார்ந்து ஜெபிச்சிருந்திருப்பார், ஜெபிச்சிருந்திருப்பார். பாகாலுக்கு முன்னாடி வந்த எலியா, பாகால் தீர்க்கதரிசியில் காலை முதல் சாயங்காலம் வர கத்துறாங்க. எலியா அவ்வளோ கத்த தேவையில்லை, கொஞ்ச நேரம் ஜெபிச்சா போதும். பரலோகத்திலிருந்து அக்கினி உத்தரவை என்ன ஆண்டவர் கொடுப்பார். தொடர்ந்து ஜெபிக்கிறவனுக்காய் பரலோகம் திறக்கும். நெருக்கத்தில் உனக்காய் பரலோகம் திறக்கும். நெருக்கத்தில் உனக்காய் பரலோகம் திறக்கும். நெருக்கத்தில் உனக்காய் பரலோகம் திறக்கும். ஆமென். இந்த அனுபவங்கள் நஷ்டப்பட்டிருக்குமானால் இந்த நாட்களிலே அதை திரும்ப கேளுங்க, விட்டுறாதீங்க. ஜெபத்தை பலப்படுத்து சபையே, ஜெபத்தை பலப்படுத்துங்க சகோதரா, ஜெபத்தை பலப்படுத்து சகோதரி. எவ்வளோ தூரம் நேற்றுக்கு கேட்டோமே, அவனுக்கிட்ட நெருங்கிட்டே இருங்க, நெருங்க நெருங்க. உங்க முகத்தில் மகிமை வெளிப்படும். மகிமையானவரை செய்வார், மகிமையானதை செய்வார். ஜீசஸ். ஆமென். ஜெபத்திலே உறுதியாயிருந்தவர். இந்த தாவீது ஈஸியா ஜெயிச்சிட்டார். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ண, உன் அறையை இறுக கட்டிக்கொள். இதை நீ செஞ்சிட்டனா உன் பலன் மிகவும் ஸ்திரப்படும், ஸ்திரப்படும். இப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் சொல்றார், யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா, என் வாழ்க்கையில ஜெப அனுபவமே இல்லாம ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் திருப்பி தாங்கன்னு கேட்டா ஆண்டவர் செய்ய மாட்டார். இந்த அனுபவங்கள் பெருகட்டும், இந்த அனுபவத்தில் சபை வளரட்டும்.
அவன் ஜெபிக்கிறது எனக்கு தடைப்படுதுன்னா நான் தோத்துட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் என்னுடையவைகள் சிறைபிடிக்கப்பட்டு விட்டது, இப்ப நானும் சிறைபிடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்த்தம். உங்களுக்குள்ள எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டாலும் உங்க லைஃப்ல இந்த ஜெப தீபம் எரியுமானால் இயேசுவினா நீங்க மட்டும் போதுங்க. உங்க கூடாரத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வருவாருங்க. நான் விசுவாசித்து சொல்றேன், தைரியமாய் சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒரு தாவீது இப்படி இருந்தா போதும், உங்க கூடாரத்தில் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். பலனை தன்னை திடப்படுத்தி அவன் தேவனுக்கு முன்பாய் திரும்பினான். இந்த தாவீதை பார்த்தா சொல்ற, ஹே தாவீதை எழும்பு, போ, நீ போ, நீ பின்தொடர, நீ அதை திருப்பிக் கொள்வாய், நீ திருப்பிக் கொள்வாய். நேரம் போகிறது. 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் செபிக்கிறேன். 2வது ஜெயிக்க காரணம், ஏற்கனவே சொன்னேன், இந்த பாதையில் தேவன் நடத்துகிற இந்த பாதையின் திட்டத்தில் உறுதியா இருந்தான். பின்வாங்கவில்லை, திரும்பவில்லை, திட்டத்தில் உறுதியாக இருந்தான். தன்னை திடப்படுத்தி திரும்பினான். 2வது திட்டத்தில் உறுதியாக இருந்தான். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேர் போனார்கள். அவர்கள் பேசூர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். அவன் ஸ்டாப் ஆகவே இல்லை. 600 பேரோடு கூட புறப்படுறான். தாவீது கூட போகும்போது தன்னோடு கூட 600 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு 200 பேர் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. அவர்கள் நின்றதும் தாவீது நின்று யோசிக்கல, போலாமா போகக்கூடாதா. அவன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். இப்பொழுது 400 பேரோடு கூட போகும்போது அடுத்த வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்திலே 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இப்ப அடுத்த 200 பேர் நின்றாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது தெரிஞ்ச என் பிரதர் நாங்க இங்க வந்து உட்கார்றோம். 600ல 200 ஆல்ரெடி ஸ்டாப். இப்ப திரும்ப 200 பேர் நின்றாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 200 பேர். 200 பேர் நின்னதும் தாவீது நிற்கல. ஏன் நிக்கலனா, தாவீது கேட்டது நாங்க பிடித்துக் கொள்வோமான்ல, நான் பிடித்துக் கொள்வேன். ஆமென். தாவீதுடைய நம்பிக்கை என் கூட இருக்கிற இவர்களால நான் செய்வேன் என்றல்ல, என் கூட இருக்கிற கர்த்தரால நான் இதை செய்வேன். எவன் ஒருவன் தேவனோடு இருக்கிறானோ, தேவனை சார்ந்து இருக்கிறானோ, அவன் தேவ திட்டத்தில் பின்வாங்காமல் முன் செல்வான். ஆராதனையிலே சொன்னேனே, அழைக்கப்பட்டவனுக்கும் அவரால் நடத்தப்படுகிறவனுக்கும் நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னை அழைத்தது அவரானால், என்னை வரப்பண்ணினது அவரானால், என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். பாதையில கர்த்தர் முடிய விட மாட்டார். ராஜாவின் மனுஷன் தன் பிள்ளைக்காக சுகத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் வீட்டுக்கு போகாமல் சொல்கிறார், நீ போ, உன் பிள்ளை குணமாகி இருக்கிறார் என்று சொல்லி, சுகமாகி இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், யோவான் 4வது அதிகாரத்தின் கடைசி வசனங்கள் இருக்கிறது, அவன் நம்பி போனான் என்று. நம்பி போனான். அவன் நம்பி போகிற வழியிலேயே அவன் காது கேட்க செய்தி வருகிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 50 கடைசி நம்பி போறான். இப்போ என்ன நம்பிக்கையில போறான்னா, அவர் சொல்லி அனுப்புறார். அவர் என்னிடத்திலே நீ பிடித்துக் கொள்வாய் என்று சொல்லி அனுப்புறார். இதன் நடுவிலே எனக்கு சூழ்நிலை எவ்வளவு பிரதிகூலமாக வரலாம், எனக்கு நினைச்சது போல காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், என் வாழ்க்கையிலே எல்லாமே தடைகளா இருக்கலாம். எனக்கு அது விஷயமே கிடையாது. சொல்லி அனுப்புகிறது கர்த்தரானால், என்னோடு இருப்பது கர்த்தரானால், அவர் சொன்னபடி எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே அவன் ஸ்டாப் ஆகல. அதனால தான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் விசுவாசித்து ஒரு பாதையில் நடத்தும் போது தேவன் உங்களிடத்துல தான் விசுவாசத்தை எதிர்பார்ப்பார். உங்க கூட இருக்கிறவங்க எவ்வளவு விசுவாசிக்கிறாங்கன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். அவங்க உங்களை மாதிரி விசுவாசிச்சு உங்க கூட நடக்கிறாங்களா கர்த்தர் பார்க்க மாட்டார். எப்ப அவங்க 200 பேர் நின்னுட்டாங்க, அவங்களும் வரட்டு, அதன் பிறகுதான் உன்னால பிடிக்க முடியும் சொல்லலாம் ஆண்டவர். தாவீதுடைய விசுவாசத்தை பார்க்க அவன் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கிறான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தடைகள் வந்தாலும் தேவ பாதையில முன்னேறி போயிட்டே இருங்க.
உங்களுக்கு முன்பாக தடைகளை உடைக்கிறவர்கள் உங்களோடு கூட வருகிறவர் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். தாவீது அப்படி பார்க்கிறார், அப்படி பார்க்கிறார். என் முன்னாடி அவர் இருக்கிறார், என் கூட யார் வந்தால் என்ன, வரால மலர். இந்த அடுத்த ஒரு 200 பேர் வராங்களே, இவங்களும் நின்று இருந்தாலும் தாவீது போயிருந்திருப்பார். தாவீது புறப்பட்டது இவர்களோடு இந்த நம்பிக்கையினால் அல்ல. ஏன்னா இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு? கொஞ்சம் முன்னாடி தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஏதாவது காரியம் நடந்தால் நம்மளுக்கு கல்லெறிய மக்கள் தான் கூடவே, இந்த நான் பிடிக்க போற சொன்னோன்னு வந்து கூட சேர்ந்துருவாங்க. யோபுக்கு ஒன்றும் இல்லாமல் போன போது ஒரு சொந்தக்காரன் கூட வரல. எங்கள் அப்பா அடிக்கடி வேடிக்கையாக சொல்கிற வார்த்தை, எல்லாம் வந்தபோது ஆளுக்கு ஒரு மோதிரம் செஞ்சுட்டு வந்தாங்களாம், ஒன்றும் இல்லாத ஒரு மோதிரம் கூட செஞ்சுட்டு வரல. இல்லை, எல்லாம் இருக்கு, திரும்ப பெற போறான் தாவீது தெரிஞ்சதும் கூட கிளம்பிட்டாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது இந்த தாவீதுக்கு விரோதமாக கல்லை எடுத்தவர்கள். அதனால தாவீது அவங்கள நம்பவே இல்லை. என் நம்பிக்கை அவர் ஒருத்தர் தான். எனவே பாதையில் உறுதி, இந்த பாதையில் விலகிறாதீங்க, திட்டத்தில் உறுதியா இருங்க, அழைப்புல உறுதியா இருங்க, தேவன் உங்க மேல அபிஷேகத்தில் உறுதியா இருங்க. உங்களை விட்டு பறிக்கப்பட்டவைகளை கர்த்தர் உங்கள் கையை கொண்டு சகலவற்றையும் திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். நேரம் போகிறது, 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 3வது, இந்த தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? 1, அவன் திடப்படுத்தி திரும்பினான். 2, திட்டத்தில் உறுதியா இருந்தான். 3, தீமையை நினைக்கவில்லை. தீமையை நினைக்கவில்லை. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். 11வது வசனத்திலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், 16 வசனம் வர ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வராங்க. அவனுக்கு இப்போ குடிக்கிறதுக்கு புசிக்க அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அவன் உயிர் போகிற தருவாயில் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவன் சாக போகிறான். ஏன்னா 3 நாளாக அவனுக்கு சாப்பாடும் கிடைக்கல, தண்ணீரும் கிடைக்கல. அவனுடைய எஜமானன் அவனை கவனிக்காமல் அவனை வெளியில் தள்ளிட்டான். இதனால் அவன் அலைந்து திரிந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாக போகிறான். அவனுடைய எஜமான் யாருன்னா அமலேக்கியன், இவன் ஒரு எகிப்தியன். இப்பொழுது இவன் சாக கிடக்கிறதை பார்த்து இவனை பார்க்குறாங்க. பார்த்தது அவனை கூட்டிகிட்டு வந்து தாவீதிடத்தில் வந்ததும் தாவீது அவனுக்கு என்ன செய்கிறான் என்றால் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து, வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தின் நடுப்பகுதியில், அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. இப்போ 13வது வசனத்தில் தாவீது கேட்கிறார், நீ யாருடையவன்? உடனே அவன் சொல்றான், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். சொல்லிட்டு 14 சொல்றார், நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம்ன்றான். இதை கேட்ட உடனே ஒருவேளை இந்த தாவீதா இருந்திருப்பேன், உனக்கு போய் அப்பம் தந்தேன் பாரு. அப்படியே வயிற்றுல ஒரு குத்து கொடுத்து அந்த அப்பத்தை வெளியில் எடுக்க வச்சு நீ நல்லா இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். இந்த தாவீது அந்த தாவீதா இருந்ததுனால என்ன பண்ணார்னா, தீமை செய்யாம நன்மை செய்யறான். ஆமென். அதாவது அவங்க போய் சுட்டரிச்சாங்கன்னு சொன்னா ஓகே, நாங்க அப்ப அந்த கூட்டத்தில் யாரும் உண்டு, இவனும் உண்டு. ஆனா இவன் இப்ப சாக போறான்னு தெரிஞ்சதோ தாவீது என்ன செஞ்சா தெரியுமா? நன்மை செய்யறான், நன்மை செய்யறான். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, தீமையை நன்மையினாலே வெல்ல. ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. நான் ஒரு காரியத்தை இந்த காலையில் ஆவியானவர் காட்டி தந்தது. இவன் எவன் தன்னுடையதை பறித்து கொண்டு போக ஹெல்ப் பண்ணானோ அவனுக்கு இப்போ நன்மை செய்யும்போது வேதம் சொல்லுகிறது அவனுடைய உயிர் திரும்ப வந்துச்சான். அவனுடைய உயிர் திரும்ப வந்து, இப்போ அவன் உயிர் பறிக்கப்படுகிற தருவாயில் இருக்கும்போது தாவீது அவனுக்கு நன்மை செய்து அவன் உயிரை திரும்ப கொடுக்கிறார். கர்த்தர் இதை பார்த்து அவனுடையது எல்லாவற்றையும் அவன் கையில திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலன் அடைவான். அவன் அவன் செய்கிற ஆண்டவர் வழியில் ஏங்க இவனை ஆண்டவர் சந்திக்க வைக்கணும்? இப்படி ஒருவனை, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவனை தாவீதின் கண்ணுக்கு முன்னாடி சந்திக்க வைக்க காரணம் என்ன? ஆண்டவர் பார்க்கிறார், இதுல தாவீது என்ன செய்யறான்.
தாவீது என்ன செய்யறான்? அவன் தீமை செஞ்சது போல இவன் தீமை செய்யறானா? அல்லது தாவீது என் பிள்ளை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன மாதிரி செய்யறானா? அவர் யார்? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது எப்படி சுற்றி திரிந்தார் தெரியுமா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். தாவீதின் வேறுமாய் வந்தவர் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் இந்த தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதை கொண்டு சகலவற்றை கர்த்தர் திருப்பி கொண்டார். அவன் செய்கிற நன்மை அவனுக்குள்ள உயிரை திரும்ப கொடுக்குது. ஆண்டவர் எழுதிட்டார், தாவீதை கொண்டு சகலத்தை திருப்பினேன். ஆமென். நான் ஒருத்தங்களுக்கு செய்கிற நன்மை, தீமை செஞ்சிருக்கலாம், நீ கேட்ட வார்த்தையின்படியே செபிக்க வைத்ததின்படியே பாருங்க, கல்லறி எல்லாரும் நெருத்த போது எல்லாரும் வேதம் சொல்ல அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன நெருக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா நான் யாரையும் நெருக்கக்கூடாது. எனக்கு துன்பம் படுத்த 1000 பேர் இருக்கலாம், ஆனா நான் யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது. எனக்கு விரோதமாய் பேசுகிற 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நான் யாருக்கும் விரோதமாய் பேசக்கூடாது. என்னை பகைக்கிற 1000 பேர் இருக்கலாம், ஆனால் நான் யாரையும் பகைக்க கூடாது. இப்படிப்பட்ட சுபாவம் என்னில் வெளிப்படுமானால் உன் கையை விட்டு பறிக்கப்பட்டவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உன் கையை கொண்டே திருப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தாவீதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர் இதுல. சரி, உன் கையில ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற, நீ என்ன செய்யற பார்க்கலாம். ஆமென். இதுல ஆண்டவர் காண்பித்து தந்த இன்னொரு வெளிச்சம். அவன் சொல்லுகிறான், நான் எகிப்தியன், நாங்கள் போய், அப்போ இவனை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வைத்தது இவன் மாம்சம் அல்ல, இவனுக்குள்ளே வெளிப்பட்ட இவங்களுடைய ஸ்பிரிட். எனவே தான் நம்முடைய யுத்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரம். யாரோட போராடணும் தெரியுமா? மனுஷர்களோடு அல்ல, அவர்களை கொண்டு நமக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகளோடு போராடணும். அதனால தான் தாவீது இவனை விட்டுட்டாரு. யார் அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறார், யாரை முறியடிக்கணுமோ அங்கே முறியடிக்கிறார். இந்த அனுபவம் எப்படி தாவீதுக்கு வந்துச்சுன்னா அதுதான் ஜெப வாழ்க்கை. ஜெபத்தில் தரித்திருக்கிறவனுக்கு எங்கேருந்து பிரச்சனை உண்டாச்சுன்னு தெரியும். ஜெபத்தில் தரித்திருக்கிறவனுக்கு எதை முறியடிக்கணும்னு தெரியும். ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் ஆவேசத்தில் போய் ஆளை அடிக்க மாட்டான், ஆவி அடிப்பான். நமக்கு ஜெபம் 2-3 வாரம், ஆண்டவரே காத்துக்கொள்ளும், இந்த போகிறேன் காத்துங்க, போகிற இடத்துல ஒரு ஆடி. ஆளுக்கு தெரியாது என்ன எதுக்கு அடிச்சிரு, நான் ஒன்றுமே செய்யலை, என்னை ஒருத்தர் பின்னாடி இருந்து செயல்படுத்தான். யார்? அந்த அமலேக்கியன். இவன் ஜெபிச்சதுனால இவன் அடித்த வேலைக்கு ஆகாது, அங்கே அடியானான். ஜெபிக்கிறவன் ஆவி அடிப்பான், ஜெபிக்காதவன் ஆளை அடிப்பான். அதிகமாய் அடித்து வந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஜெபிச்சுட்டு போறான், இவன் தொடலை. அவன் கேட்குறான், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் எல்லாம் காமிச்சு தரேன், எங்கேருந்து இந்த பிரச்சனை வந்து காமிச்சு தரேன். அந்த தண்டை காமிச்சு, தாவீது அந்த தண்டை எங்கே இருக்குன்னு கேட்குறேன். அது எங்கே இருக்கு காட்டு, உன்னை நான் அடிக்க மாட்டேன், எனக்கு தெரியும் நீ இதை செய்யலை, உன்னை கொண்டு செய்ய வச்ச ஒன்று. இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளை நம்ம இதை அறியணும். நமக்கு விரோதமாக சிலர் எழும்பும் போது அவங்கள பகைக்காதீங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்மை எவ்வளோ நன்மை செய்யுங்களோ. கிறிஸ்டியானிட்டி லைஃப்பை வார்த்தையில் வெளிப்படுத்தக்கூடாது, செயலில் வெளிப்படுத்தணும். நான் கிறிஸ்தவன் என்பதை சொல்லி அல்ல, செய்து காட்டணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவங்கிறத நான் சொல்லி அல்ல, என் பேரில் அல்ல, என் செயலில் தெரியணும். நான் காட்டுற அன்புல தெரியணும், சத்துருக்களை நேசிக்கிறதுல தெரியணும். ஏன்னா இந்த ஜெபம் பண்ணும்போது உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தேன், எல்லாம் அப்படி சைலண்டாக இருந்தீங்க பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த பழக்கம் பழகுவது என்பது கொஞ்சம், நமக்கு வந்து அந்த அடிச்சு தான் பழக்கம், வாங்கி பழகம். ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு, அது நம்ம கன்னத்தை தான் காட்டும், அவன் கன்னத்தை காட்டப்படாது. மறு கண்ணம் யாருக்கு கண்ணுன்னு சொல்லலையா ஆண்டவரே? மறு கண்ணனை நம்ம கண்ணமே தான் காட்டணும். ஆமாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பும்போது சைலண்டாக நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காக பேசிகிட்டே இருப்பாருங்க, பேசிகிட்டே இருப்பாருங்க. இயேசுவின் நாமத்தில் தைரியமாக சொல்கிறேன். சில தினத்தில் பாருங்கள், யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அதிகமாகனா இந்த பூமியில் வேறு யாருக்குமே வராது. தேவனை அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய பேச்சுகள் இருக்குல்ல, பார்க்கிங்கில் நிற்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, வார வாரம் பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அடிக்கணும்னு தோணுது, ஆனால் தேவ பிள்ளைங்கிறதுனால வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு
இதெல்லாம் எதை செயல்படுத்தும் தெரியுமா? கிறிஸ்துவின் சுபாவத்தை. சில நேரத்தில் ஆவேசத்தில் அடிச்சிடறாங்க, ஆனாலும் அது பழகி கொண்டிருக்கிறார்கள், பழகுவார்கள். இந்த பழக்கம் என்ன ஆகும் தெரியுமா? எவன் திட்டிட்டு போறானோ அவன் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைப்பார் என் ஆண்டவன். அவன் ஒருத்தங்க தீமை செய்யும்போது நன்மை செய்யுங்கள், உங்கள் நன்மை நிமித்தம் அவர்களை கர்த்தர் நன்மை செய்கிறவர்களாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நன்மை செஞ்சுட்டு போறான், யுத்தம் ஈஸியா மாறுது, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறான். இந்த தாவீதின் கையை கொண்டு திடப்படுத்தின, ஆலோசனை கேட்டு நடந்த, நன்மை செய்த இதே தாவீதை கொண்டு முறியடித்தார், விடுவிக்க வைத்தார், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கையை கொண்டு கர்த்தர் திருப்ப வல்லவர். நான் ஜெயித்து திருப்ப நான் விரும்புகிறவங்க எல்லாரும் வலது கரத்துக்கு, அப்பா என் கையை அதற்கு பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை அதற்கு பலப்படுத்துங்க. உங்க சமூகத்தில் ஜெபிக்கிற அனுபவத்தை உடையவனாய், உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அனுபவிக்கிறவனாய், ஆண்டவரே தீமையை நன்மையினால் வெல்லுகிறவனாய் என்னை நீர் மாற்றுவீராக. கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபித்து ஆலோசனை கேட்டு நன்மை செய்து முன் செல்லுங்கள். இழந்த அத்தனையும் ஒன்றும் குறைவுபடாமல் சகலவத்தை கர்த்தர் திருப்ப வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் எழுமி நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும். ஆமென். உறங்காத கண்கள் வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும். ஆமென். ஜீசஸ் பாடுவோம். ஜெப ஆவி என்னில் வேண்டும், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி, தரை மட்டும் என்னை தாழ்த்தி, இதயத்தை உம்மிடமேந்தி. கேளுங்க. அறைக்குள் கதவை போட்டி, தரை மட்டும் என்னை தாழ்த்தி, இதயத்தை உம்மிடமேந்தி, ஜெபிக்கின்ற வரமே தாரும், உறங்காத கண்கள் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும். glory. ஜெப ஆவி ஆமென். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அப்படியே கைகளை உயர்த்து. நஷ்டப்பட்டவைகள், பறிகொடுத்தவைகள், அபகரிக்கப்பட்டவைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த ஆண்டு நீங்க சொன்னீங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று நம்பி உங்க சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, தாவீதை போல ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். கிருபை தந்து நடத்துங்கப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி.
எங்களோடு பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஜெபாவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரை விடாய்த்து ஆண்டவரை போனவர்களை கண்டு நாங்களும் விடாய்த்து போகாமல் உம்மை நம்பி விசுவாசத்தில் முன் செல்ல ஆண்டவரே எங்களில் நற்கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தாவே எங்களுக்குள்ளே மாற்றத்தை தந்து ஆண்டவரே கொள்ளையடிக்கப்பட்ட பறிகொடுக்கப்பட்ட நஷ்டப்பட்ட சகலத்தையும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரராகிலும் குமாரத்திகளிலாகிலும் ஒன்று குறையாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், அதிகாரப்படுத்தும், ஆட்கொண்டு நடத்தும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் இப்படி சாட்சியா இருப்பதாகப்பா. ஆமென். தகப்பனே, நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை தங்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.